நம் கையில் இருக்கின்ற பொக்கிஷத்தை வைத்து என்னத்தை செய்கின்றோம் என்று தேவன் நிச்சயமாகவே அதை கண்காணிக்கின்றார், அதை நம் வாழ்க்கையில் பரீட்சிக்கின்றார். யோசேப்பு போத்திபாரோட வீட்டிற்கு வந்த பொழுது நான் சொன்ன மாதிரி உடனடியாகவே அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்காது. அவனை முதல்ல வேலை செய்ய போட்ட இடம் அந்த வீட்டிலே மிக தரக்குறைவான இடங்களில் தான் அவன் முதல் வேலை செய்திருப்பான். அப்படின்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பொறுப்புகள் என்னவா இருந்திருக்குன்னா, ஏய் போய் குதிரைக்கு போய் தீனி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இல்லை நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. யோசேப்பு ஒரு வேலை கூட வேலை செய்கிறவங்களுக்கு டீ வாங்க போய் அவன் கையில் ஒரு 500 ரூபா கொடுத்து போய் எங்கள் 10 பேர்த்துக்கு டீ வாங்கிட்டு வான்னு சொல்லி அவர் கடைக்கு போய் டீ வாங்கும் பொழுது 350 ரூபா ஆகுது. அவர் 500 ரூபா கொடுக்குறாரு, அவன் மீதி 150 ரூபா சில்லறை காசு தரான். யோசேப்பு அதை வாங்கிட்டு ஒரு வேளை அவன் யோசிச்சிருக்கலாம், அட என்னுடைய எஜமானுக்கு இது என்ன, இது சும்மா சில்லறை காசு, இதை கொடுத்தாலும் கொடுக்குறனாலும் அவர் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஜோப்பில் போட்டிருந்தாருன்னு வைங்களேன், வாழ்நாளெல்லாம் டீ வாங்குற வேலை தான் அவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை நமக்கு கொடுத்து அதில் நம்மை பரீட்சித்து அதில் நாம் தேரும் பொழுதுதான் அடுத்த எல்லைக்கு தேவன் நம்மை எடுத்து செல்கின்றார். நீங்கள் இன்றைக்கும் டீ வாங்குற வேலை செய்துட்டு இருக்கிறீங்களா? 3 வருஷம் ஆகி டீ வாங்குற வேலை செய்துட்டு இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, என் கையில் கொடுக்கப்பட்ட பணத்தை நான் சரியாக புழங்குறேனா?